இருக்குது. அதனால் நீங்கள் யாராவது இதில் குளிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக குளிங்க. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஹீட் த பிட் சேலஞ்சில் வந்துட்டு இன்றைக்கி டே 2. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா நீலாங்கரையில் தான் இருக்கும். ஸோ இந்த ரோடு வந்து நேராக பீச் ரோடு தான், ஸ்ட்ரைட்டாக பீச்சுக்கு போயிடும். இங்கெல்லாம் வீடெலாம் கெட்டி இங்கேருந்து அந்த பீச் வியூ பார்க்குறப்போ காலையில் சன்ரைஸுக்கு எவ்வளோ சீனிங்காக இருக்கும்ல. அவ்வளோதான், இதுதான் பீச்சு. இதான் வந்துட்டோம் பாருங்கள். ஆக்சுவலி மெரினா, பெசன்ட் நகர் இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த பாலவாக்கம், நீலாங்கரையெல்லாம் வந்துட்டு ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் கூட வராது பீச்சுக்கு. பீச் பக்கத்துலேயே மூங்கில் தட்டியெல்லாம் வச்சு செம்மையாக ஒரு கூடார மாதிரி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. மேலே வந்து ஃபுல்லாக தென்னாவலை சுற்றி ஃபுல்லாக வந்து மூங்கில் தட்டி தான் வச்சு பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம எல்லாம் அந்த குஞ்சு பொறிக்குள்ள வந்து முட்டை போட்டு ஸோ அந்த முட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணி இங்கே வச்சுருவாங்க. குஞ்சு பொறிச்சதுக்கப்புறமா அது நேராக அப்படியே கடலுக்கு போகிறது மாதிரி எடுத்து விட்ருவாங்க. தெரியுதுல அந்த பில்டிங்கு, இது வந்து ஃபுல்லாக என்ன அப்படின்னா ப்ரான் இருக்குல்ல, ப்ரான் இறால். ஸோ அது ஃபுல்லாக இங்கே தான் வந்து வளர்க்குறாங்க. மார்னிங் சன்ரைஸ்லாம் வந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு தரமான ஸ்பாட் இது. பேக் இதை வச்சிடலாம். 2.5 மணி நேரம் அப்படியே 6 மணிக்கெல்லாம் சன்செட் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் செம்மையாக ஃபன் பண்ண போகிறோம். குளிக்க இறங்குறப்ப மேலே கெளியாப்ட்ரு செம்ம தாகமாக இருக்குது. ஒரு மோர் ஒன்று அடிச்சிடலாம். வழக்கம் போல் கவரங்க சைடில் வச்சிடலாம். போகலாமா? ஃபஸ்ட் ஒரு முங்கு போட்டுடலாமா? இனிமேல் தலைமுடியை ஊற்றி விட்டுக்கலாம். மதிய டைமில் ஒரு செம்மையான சன் பார்த்தீங்க. நல்லா வந்து ரொம்ப அமைதியாக இல்லாமல் அப்படி அழகாக எலும்பி செம்ம சூப்பராக என்டர்டைன் பண்ணிட்டு இருக்குது. அந்த ஹெலிகாப்டர் மறுபடியும் வருது. நம்ம 90s கிட்ஸ் ஆச்சு. டாடா காமிச்சிடலாம். லைட் அவ்வளோ போய் பார்க்கலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக என்னோடைய இடுப்பில் தான் தண்ணி இருக்குது. அதெல்லாம் வேற லெவல் பண்ணுதுங்க. பால பக்கத்தில் எப்படி அதே மாதிரி தான். அங்கே பாருங்க, இங்கெல்லாம் இப்போ இவ்வளோத்துக்கு தான் இருக்குது. முதுகுலேயே பலாருன்னு ஒரு அடி. பெரிய இங்க இருந்து கொஞ்சம் தூரம் அந்த கரை இருக்குல்ல, அவ்வளோ தூரம் நம்ம தண்ணிக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். எப்படி பேலன்ஸே பண்ண முடியல. ஒரு கையில் கேமரா வச்சுட்டு தண்ணிக்குள்ளே இன்னொரு பெரிய அளவு இருக்குது, அதுக்குள்ளே ட்ரை பண்ணலாம். ஆனால் தண்ணியை பொறுத்த வரைக்கும் பாலவகத்தில் நம்ம நேற்று குடிச்சோம்ல, அந்த அளவு கூட உள்ள வந்துட்டு தெளிவாக இல்லை. ஏன் அப்படின்னா அலை அதிகமாக இருக்கிறனால மண் நிறைய மேலே வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு உள்ள ஒன்றும் தெளிவாக இல்லை. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் காமிக்க போகிறேன். நீலாங்கரை பீச்சில் உள்ளது. ஸோ வந்து அவங்களுடைய சேஃப்டிக்காக தான் அந்த விஷயமே. வாங்க பார்க்கலாம். இதுதான் அந்த இடம். என்ன அப்படின்னா இன்னும் இருக்குல்ல அந்த இறால் பண்ண. ஸோ இதுக்கு வந்துட்டு தண்ணி இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இதே மாதிரி அந்த பக்கமாக பேரலாகவே இன்னொரு லைன் ஒன்று உள்ளே இறங்கும். அது கொஞ்சம் மண்ணுக்கு உள்ளே இருக்கிறனால பெருசாக அது வெளியே தெரியாது. பட் இது வந்து ஓரளவுக்கு வெளியே தெரியுது. அதனால் நீங்கள் ரெண்டுத்துக்கு இடையில குளித்தாலும் சரி, இல்லை இதை தாண்டி அங்கே குளித்தாலும், இல்லை இதை தாண்டி இங்கே குளித்தாலும் ரொம்ப சேஃபாக குளிங்க. சொன்னல லெஃப்ட் சைட்லேயே வந்துட்டு ஒரு பைப் ஒன்று போகும் அப்படின்ட்டு. அது இதுதான் ரைட் சைடில் நம்ம பார்த்து அங்கே இருக்குது. இது வந்து லெஃப்ட் சைடில் உள்ளது. ஸோ வெளியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கட்டை தெரியுதா? பட் உள்ளே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரைட் இன்னொரு பைப்பு தெரியுது பாருங்கள். அந்த பைப்பு தான். நம்ம ஹார்ஷாக மோதிட்டாலும் பிரச்சனை, அதில் சிக்கியிருக்க வலையில் நம்ம கால் மாட்டிக்கிட்டாலும் பிரச்சனை. ஸோ நீலாங்கரையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃபாக இருங்க. ஜாலியாக குளிச்சுட்டு எப்படி வந்தோமோ அதே மாதிரி எல்லோரும் பத்திரமா போகணும். மேலே கொஞ்ச நேரம் வெயிலில் நின்று தலையே காஞ்சிருச்சு. ஒரு முங்கு போட்டுடலாம். கடல் உண்மையிலே ஒரு அற்புதமான விஷயம்தான். சம குளியல், சம பசி. தேங்காய் பண்ணு வாங்கிட்டு வந்துருக்கோம். தேங்காய் பண்ணும் அப்புறம் மோரும் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு மறுபடியும் குளிக்கலாம்.
ஈரத்தோட வந்து இந்த மாதிரி மண்ணில் படுத்துருக்கும் போது சூரிய வெளிச்சம் நம்ம மேலே படும்ல, ஒரு இதமான ஃபீல் கிடைக்கும். இதமாக இருக்குது. அந்த ஒரு காற்று வந்து மேலே படும்போது அப்படியே தூங்கிடலாம் போல இருக்குது. வழக்கமாக பேக்கில் வச்சு குப்பத்தூள் ஒன்று போட்டுடலாம். கேமரால எதுவுமே தெரியலையா? டேய் நல்ல பரவாயில்ல, எதுவுமே தெரியலையா? தெரியுதாடா? என்னதுடா தெரியுது? அங்கே யாரோ பையன் நிற்கிறாள். யார் அந்த பையன்? அவன் ஃப்ரெண்டா? இப்போ டைம் கரெக்டாக 5:50 ஆகுது. 5:50 ஆச்சு. பாருங்களேன் சூரிய எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியுதுண்ணே. இந்த பில்டிங் இருக்குது, அந்த 2 பில்டிங்கு நடுவில் அந்த சூரியன் வேற லெவலில் இருக்குதுல்ல. இனி ஒரு 10 நிமிஷம் 6ஓட நம்ம கிளம்பிடலாம். ஃபைனலாக ஒரு முங்கு போட்டுடலாம். வெரி 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 ஹாப்பி. குளிச்சு முடிச்சாச்சு. வானம் இருக்குதுல்ல, வானம் வேற லெவலில் மிரட்டிட்டு இருக்குதுங்க. அந்த கலரு நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வேற லெவலில் ஒரு ஸ்பாட் இது. மெரினா பெசன்னா எல்லாமே செம கூட்டமாக இருக்கும். பட் என்ன அப்படின்னா அங்கே கம்பேர் பண்ணும்போது அங்கே சாப்பிட வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அவங்களுக்கு வந்துட்டு பெருசாக நிறைய கடையெல்லாம் இருக்காது. ஸோ இருக்கிறதே கொஞ்சம் கடை தான். பீச் விட்டு வெளியே வந்தாலே ஒரு 3-4 குப்பை தொட்டி இருக்கும். டெய்லியும் கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் யாராவது குப்பை கொண்டு வந்தீங்கன்னா இங்கேயே வந்து நீங்கள் தாராளமாக போட்டுட்டு போகலாம். இதுதான் நீலாங்கரை பஸ் ஸ்டாப்பு. ஆப்போசிட்லேயே ஒரு சூப் கடை இருக்கும். தாராளமாக வந்து நீங்கள் குடிக்கலாம் குளிச்சுட்டு. தேங்க்யூண்ணா. சம சூப்பு மட்டும் கிடையாது, மட்டன் போட்டி இருக்குது. எவ்வளோண்ணா இது? 60 ரூபாண்ணா. சூப்பர். இது ஈரலா? சிக்கன் ஈரலா? இது எவ்வளோவா? 50 ரூபாண்ணா. ஓகே. சிக்கன் பக்கோடாவும் இருக்குது. போன் இருக்குது, போன்லெஸ். இது போனு, இது போன்லெஸ். ஓகே. ஸோ நீங்கள் யாரும் வந்தீங்கன்னா சூப் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சைட் டிஷ்ஷாகவும் பல ஐட்டங்கள்லாம் இருக்குது. இட் இஸ் அ ஃபைனல் ஹீட் த பீச் சேலஞ்சில் இன்றைக்கி டே 2 ஓவர் நீலாங்கரை பீச்சில். நாளைக்கு இன்னொரு பீச்சில் பார்க்கலாம். எந்த பீச்சுக்கு நான் டிசைட் பண்ணவே இல்லை. ஸோ எது நைட்டில் மைண்டுக்கு வருதோ அது நாளைக்கா இருக்கும். ஓகே பாய். ஸோ யூஆல் எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யாராவது குளிச்சிருப்பீங்க அதை ஜாலியாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லோரும் சேஃபாக இருங்க. டாடா பை பை ஆல்.